தமிழக மக்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நிறைய வினோதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் இப்பொழுது லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கின்ற இந்த வினோதம் இது என்ன அப்படின்னா, வந்திருக்கின்ற செய்தி குரூப் 2 தேர்வில் தமிழ்நாடு அரசாங்கம் பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற அந்த குரூப் 2 தேர்வில் 2A அப்படின்ற அந்த தேர்வில் தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றனர். இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, தாய்மானவர் என்று முதலமைச்சரை அழைக்கிறார்களாம். இந்த தாய்மானவர் என்று எதற்காக அழைக்கின்றனர் அப்படின்றதுக்கு 5 சாய்ஸ். இந்த 5 சாய்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பள்ளியில் காலை உணவு, விடியல் பயண திட்டம், நீங்கள் நலமா திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம், விடை தெரியவில்லை அப்படின்றது தான் இந்த 5 சாய்ஸை கொடுத்துருக்காங்க. முதல்ல தாய்மானவர் யார்? தாய்மான சுவாமிகள் என்பவர் கிட்டத்தட்ட 56 தலைப்புகளில் 1452 பாடல்கள் எழுதியவர். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க அண்ட கோடி புகழ்காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே என்று எழுதியவர். சரியா? நீ உங்கள் அப்பன் பேரையே துண்டு சீட்டை பார்த்து படிக்கக்கூடிய ஒரு கிராக்கி, நீ தாய்மானவரா? இதெல்லாம் அயோக்கியத்தனமாக தெரியலையா? இல்லை எழுதும்பொழுதே உங்களுக்குலாம் கூசலையா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம தயாரிக்கிறோமே அப்படின்னு கூசலையா? அது எப்படி இது 5 சாய்ஸ் வேறு. அது என்ன 5 சாய்ஸு? பள்ளியில் காலை உணவு. எது? நீ போடுற அந்த இத்து போன உப்புமா, எதுக்கு நீ தாய்மானவரா? அந்த மாணவர்கள் அந்த இத்து போன உப்புமாவை பாதி சாப்பிட்றதே கிடையாது. ஊரில் இருக்கிற அம்மா உணவத்தையும் இழுத்து மூடிட்டு அல்லது இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துட்டு உப்பு சப்பு இல்லாத இந்த உப்புமாவை போட்டுவிட்டு நீ தாய்மானவர்னு வேற சொல்லிப்பியா? நீ வெக்கமா இல்லையா உனக்கு இது மாதிரி சொல்கிறதுக்கு? அடுத்து என்னது? விடியல் பயண திட்டம். என்ன விடியல் பயண திட்டம்? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி தனக்கு பாதுகாப்பே இல்லை என்று உயர்நீதிமன்றம் வரை பயணித்து போய் கதறியது தான் உன்னுடைய விடியல் பயண திட்டமா? இந்த கன்றாவிக்கு நீ தாய்மானவர் வேற உன்னை சொல்லிப்பியா? அடுத்து என்னது? நீங்கள் நலமா. அது என்ன நீங்கள் நலமா? சொத்து வரியிலேருந்து ஆரம்பித்து மின்சார கட்டணத்திலேருந்து ஆரம்பித்து அத்தனையும் உயர்த்திவிட்டு ஒரு சாராருக்கு மட்டும் 1000 ரூபாயை பிச்சை காசாக போட்டுவிட்டு நீங்கள் நலமான திமுறா எங்களையே கேட்டு அதை நீ பார்த்து நீ தாய்மானவர்னு வேற உன்னை சொல்லிப்பியா? அடுத்து மக்களுடன் முதல்வர். எந்த மக்களுடன் முதல்வர்? கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயத்தில் இறந்து போனார்களே அந்த மக்களுடன் இருந்த முதல்வரா இவர்? போகலையே. அதே மாதிரி நாங்குநேரியில் நடந்த அந்த சாதி பிரச்சனையின் பொழுது அங்கே பாதிக்கப்பட்ட அந்த பள்ளி மாணவர்களை சென்று சந்தித்த முதல்வரா இவர்? இல்லையே. அப்புறம் மேல்மால விவசாயிகள் மீது, அதுவும் போராடிய விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்க முயன்றாரே, இவர் தாய்மானவரா? இவர் அந்த மக்களை சென்று சந்தித்தாரா? இல்லையே. இது போல நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். வேங்கவேலுக்கு சென்று எட்டி பார்த்த முதலமைச்சரா இவர்? இல்லையே. அப்ப இவர் தாய்மானவரா? எந்த அடிப்படையில் இவர் தாய்மானவரானார்? இப்படி நம்ம கேள்வி கேட்டுட்டே போகலாம். அடுத்தது வருவோம், மக்களுடன் முதல்வர். அது என்ன மக்களுடன் முதல்வர்? அதுக்கு அடுத்தது விடை தெரியவில்லை. எதற்கு விடை தெரியவில்லை? நீட் மேஜிக் ஃபார்முலா விடை தெரியவில்லை. கல்வி கடன் ரத்து விடை தெரியவில்லை. 525 வாக்குறுதிகளை கொடுத்தோம், இந்த 525 வாக்குறுதிகள் என்னவானது? விடை தெரியவில்லை. இதில் ஒரு தேர்தலுக்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் 95% நிறைவேற்றிவிட்டோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 75% நிறைவேற்றிவிட்டோம். அது எப்படிப்பா? ஒரு மாதத்திற்கு அப்புறம் அந்த சாதனைகள் அதிகமாகி தான் நம்ம பார்த்துருக்கோம். சாதனைகள் குறைந்து எங்கேயாவது பார்த்துருக்கோமா நாம? ஆனால் இவர்களுடைய ஆட்சியில் இதெல்லாமே நடக்கும். அந்த அளவுக்கு இவர்கள் தாய்மானவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுடைய துப்பட்டாவை கழட்டி, கருப்பு துப்பட்டா அணிந்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அதை கழட்டி உன்னை சந்திக்க வேண்டும், நீ நடத்துகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் நீ தாய்மானவனா? இதையெல்லாம் தாய்மானவர்களுக்கு அழகு என்று நினைக்கிறாயா? அப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ தாய் என்ற சொல்லுக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. சரி, குறைந்தபட்சம் உன் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்காவது நீ தாய்மானவனா இருந்திருக்கியா? இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் அந்த செக்கு யாருக்கு வந்தது? அந்த காசோலையை வாங்கி போட்டுக்கிட்டது நீ. அதற்காக உன் சொந்த சகோதரியை சிறைக்கு அனுப்பிய நீ தாய்மானவனா? அந்த வழக்கில் உன்னுடைய தாயாரை, அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, அவர் நீதிமன்றத்தில் விசாரணையின் பொழுது யாராவது அதிகமாக குறுக்கு கேள்வி கேட்டால் அவர் முகத்திலேயே குத்தி விடுவார் என்று சொன்ன நீ தாய்மானவனா? நீ எல்லாம் தாய்மானவன் என்றால் தாய்மானவரை என்னவென்று சொல்வது? இதையெல்லாம் நீ கட்டாயப்படுத்தி இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? தாய் என்றால் என்ன? தாய் என்பது இயல்பாக நாம் ஒருவரை அழைக்கக்கூடியது. உன்னை போன்ற நபர்கள் அதுவும் இவ்வளவு கொடுங்கோலை எல்லாம் செய்துவிட்டு, இவ்வளவு அராஜகத்தை எல்லாம் ஏற்றிவிட்டு, உன் மேலே ஒரு போஸ்டரில் அதுவும் உன் மேலே கூட கிடையாது, ஒரு போஸ்டரில் மண்ணை வீசி எறிஞ்ச அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு நீ 5 சிறப்பு படையை போட்டு துரத்துற அப்படின்னா நீ தாய்மானவனா? என்ன தாய் என்ற இலக்கணத்திற்கு எங்கேயாவது நீ கிட்ட வர முடியுமா?
கல்லூரியில் ஒரு மாணவி வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுவும் துணிச்சலாக வந்து உன்னுடைய காவல்துறையிடம், அதுவும் உன்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடுக்கிறார். உன்னுடைய மகளாக நீ பாவித்திருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஐயோ, நம்ம வீட்டில் நடந்தால் என்ன மாதிரி இருந்திருப்போம் அப்படின்னு நீ நினைச்சிருக்கணும். அப்படி நினைத்து அந்த எஃப்ஐஆரை நீ அணுகி இருந்தால் அந்த எஃப்ஐஆரை கசிய விட்டிருப்பியா? அப்படி அவ்வாறு கசிய விட்ட நீ தாய்மானவனா? புகார் கொடுத்தவர்கள் குறித்து குற்றச்சாட்டை எழுப்புகின்ற, அதாவது வேங்கை வயலில் மலத்தை குடிநீரில் கலந்தவர்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து யார் அந்த புகாரை கொடுத்தார்களோ, யார் அந்த பிரச்சனையை கிளப்பினார்களோ, இது மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொன்னார்களோ, அவர்களை பார்த்தே நீ குடித்த குடிநீரில் நீயே மலத்தை கலந்து கொண்டாய் என்று சொல்லக்கூடிய நீ தாய்மானவனா? எந்த அடிப்படையில் நீ தாய்மானவன் ஆக முடியும்? என்னை கேட்டால் ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு? இப்படி ஒரு புகழாரம் உனக்கு தேவையா? இப்படியெல்லாம் உன்னை திணித்து, உன்னை மற்றவர்கள் மீது திணித்து, உன்னை எல்லோரும் புகழ்வது போல காட்டிக்கொள்வதெல்லாம் ஒரு அரசாங்கமா? இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இந்த அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நீ இந்த பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுது. இல்லைன்னா உன்னை எவனாவது சீண்டி பார்ப்பானா? ஏதோ உங்கள் அப்பனுக்கு வந்து 4 தமிழில் 4 கருத்து எழுதுவார், 4 படத்துக்கு வந்து வசனம் எழுதினார்ன்ற ஒரு காரணத்திற்காக அவரை முத்தமிழ் அறிஞர் என்று பாராட்டியது அதுவே ஒரு அயோக்கியத்தனம், அராஜகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். முத்தமிழுக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றத நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் நீ உனக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து தாய்மானவன்னு சொல்லிப்பியா? உங்கள் அப்பன் வந்து முத்தமிழையும் வித்தவர் அப்படின்னா நீ இந்த தமிழ்நாட்டையே கூறு போட்டு வித்து கொண்டிருக்கின்ற நபர் நீ தாய்மானவனா? இந்த தாய் மண்ணை சுரண்டி தின்கின்ற நபர்களை எல்லாம் அமைச்சர்களாக வைத்துக்கொண்டு அவர்களையெல்லாம் தியாகிகள்னு வேற சொல்லக்கூடிய நீ தாய்மானவனா? இந்த மண்ணை வெட்டி, அதுவும் என்ன புதைக்கப்பட்ட அந்த பிணங்கள், அந்த பிணங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கூட கொடுக்காமல் அதை தோண்டி எடுத்து அந்த மண்ணோட சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு போறானே, அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற, அதில் பங்கு வாங்கி கொள்கின்ற நீ தாய்மானவனா? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு புகழாரம் உனக்கு தேவையா? இந்த விளம்பர கருணாநிதி உனக்கு தேவையா? இன்னும் அசிங்கமாக திட்ட தோன்றுகிறது. ஆனால் உன்னை எல்லாம் திட்டி உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற கதையா? உன்னை எல்லாம் திட்டி நேர விரயம்தான். ஆனால் இது போன்ற அசிங்கமான சல்லித்தனமான விளம்பரத்தில் ஈடுபட்டு உன்னை நீயே வேண்டுமானால் சொரிந்து கொள்ளலாம். அதாவது நீ எல்லாரும் தேனாரம் பாலாரம் ஓடிட்டு இருக்கு, உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உன்னை புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நீ வந்து தெளிவாக தெரிந்து கொள். குளத்தூர் முதற்கொண்டு உன்னை விரட்டியடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.